எல்லாருக்குமே ஒரு கொஷின். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி மழை பெஞ்சா துணியை வீட்டுக்குள்ளே காய போட்டு வீட்டையே ஒரு ரணமாக்குறாங்களா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மழைக்கும் அதுக்கும் குளிக்கவே கஷ்டமாக இருக்குது. பூஜை இருக்கப்பெல்லாம் 2 தடவை குளிக்கணும். பட் ஒரு தடவைக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. சுடு தண்ணியை போட்டு வீடியோவே எடுக்கல. ஆக்சுவலி இது ஈவினிங் வீடியோ தான். ஈவினிங் பூஜை போட்டது தான் நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருந்தேன். மார்னிங்லாம் வந்து சிம்பிளாக பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு இதுதான் அதுதான் அப்படி தான் அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மார்னிங் பூஜை பண்ணிப்பேன். அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் பூஜை பண்ணிப்பாங்க. மார்னிங் நான் அழகாக விளக்கு ஏற்றிட்டு தீபாராதனைலாம் காட்டிட்டு சிம்பிளாக விட்டுருவேன். அம்மா வந்து ஈவினிங்கில் நல்லா ஏதாவது பிரசாதம்லாம் பண்ணி பொறுமையாக நிதானமாக நல்லா சாமி கும்பிடுவாங்க. நானும் பொறுமையாக அவங்க கூட கம்பெனி கொடுத்துட்ருப்பேன். ஈவினிங் பூஜை பண்ணுறப்போ ஒரு நல்ல விஷயமே என்னென்னா 2 பேரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட்டு பாடுவோம். அது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விரதத்தை முடிச்சுட்டு நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். இது வந்து உருளைக்கிழங்கு சப்பாத்தி. உருளைக்கிழங்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்ல. சும்மாவே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சிஸ்டமில் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலி டயர்டு ஃபேஸாக இருக்குது எனக்கு 2, 3 நாள் என்னன்னே தெரில.